கரூர் பிரச்சார கூட்டத்தில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. விஜய் வெளியிட்ட தகவல். குறைந்த வாடகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆடம்பர வீடுகள், அம்பலமான தகவல். போலீசார் தொடர்பில் ஹெகல்புத்திர பத்மி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். மகிந்தவின் வீட்டில் நள்ளிரவில் காத்திருந்த மக்கள், ஜேவிபியால் பாதிக்கப்பட்ட பெற்றோர் கதறல். மன்னார் காற்றாலை திட்டத்தினால் ஆபத்தொன்றுமில்லை, அமைச்சர் திட்டவட்டம். காசா மீது இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதல், 38 பேர் பலியான கொடூரம். நாட்டில் குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவோருக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது உயிரிழந்த உறவுகளுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இதயம் நொறுங்கி போயிருக்கின்றேன். தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கின்றேன். கரூரில் உயிரிழந்த எனதருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என்னால் அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்று அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேவுத்துருகில ஒருமையவின் தலைவர் உதயகம்பின்பல ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்த போது முறைப்பாடு ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 21 மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் ஒருவர் காணாமல் போனதாக அவர் முறைப்பாடு செய்துள்ளார். பெலவத்தையில் காணாமல் போன இந்த தலைவரை உடனடியாக கண்டுபிடிக்குமாறு உதயகம்பின்பல கோரிக்கை விடுத்துள்ளார். கம்மன்பிலவின் முறைப்பாட்டினை புரிந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ புன்னகையுடன் பதிலளித்துள்ளார். கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த மஹிந்த ராஜபக்ஷ 1988-89 ஆண்டு காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியில் காணாமல் போன இளைஞர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கால்டன் வீட்டிற்கு வந்து பல முறைப்பாடுகளை செய்துள்ளதாக கூறியுள்ளார். அவர்கள் நள்ளிரவில் கால்டன் வீட்டிற்கு வந்து விடியற்காலை வரை இந்த வீட்டில் இரவை கழித்ததாகவும் காணாமல் போன தங்கள் பிள்ளைகள் பற்றிய தகவல்களை வழங்கியதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நினைவு குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு வந்த அனைத்து முறைப்பாடுகளையும் உடனடியாக விசாரிக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அனைத்து வேலைகளும் முன்னைய ஆட்சியாளர்களினால் முன்பே செய்து முடிக்கப்பட்டிருப்பதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். கல்வி அபிவிருத்தி குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட முன்பள்ளி கல்விக்கூடங்கள் பற்றிய கருத்தரங்கு ஒன்று நேற்று மன்னார் மாவட்ட செயலக மருதம் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரின் கனியமணல் அகழ்வு சம்பந்தமாக இதற்கு முன்னால் கூட முதல் தடவையாக நான் தான் கருத்து தெரிவித்தேன். மன்னார் கிராமம் எதிர்காலத்தில் அத்துப்பட்டி கிராமமாக மாறிவிடும் என்று கனியமணல் அகழ்வின் ஊடாக ஏற்பட போகின்ற ஆபத்து தொடர்பில் தெரிவித்திருந்தேன். காற்றாலை மின் உற்பத்தி அமைப்பது தொடர்பிலான பிரச்சினை ஒரு பூதாகரமான பிரச்சினையாக மாறியுள்ளது என்பது உண்மை. அது தொடர்பில் ஜனாதிபதிகளினால் பல சுற்று பேச்சுக்கள் நடாத்தப்பட்டது என்பதும் உண்மை மற்றும் அது தொடர்பில் பல்வேறு ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் உண்மை. இருந்தும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. முன்னைய ஆட்சியாளர்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு இன்று அனைத்து வேலைகளும் செய்து முடிக்கப்பட்டு தருவாயில் தற்பொழுது அனுமதி மறுக்கப்படுமாக இருந்தால் இந்த விரயங்களுக்கான கோடி மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான பணத்தினை மீண்டும் அரசாங்கம் ஊடாக அந்த நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டி வரும். இதனால் இங்கிருக்கின்ற மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்ன என்றால், காற்றாலை ஊடாக மன்னாருக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் மன்னார் மண்ணுக்கு பாதிப்பு வருமாக இருந்தால் அதற்கான அனுமதியினை நாங்கள் கொடுக்க போவதில்லை. அந்த வகையில் எல்லா வகையிலும் செய்யப்பட்ட ஆய்வுகள் மூலமாக எங்களுக்கு தெரிகின்றது அவ்வாறான பாதிப்பு இல்லை என்ற உண்மை தெரிகின்றது. கடந்த காலத்தில் பல இடங்களில் சாவகச்சேரி மற்றும் புத்தளத்தினை எடுத்துக்கொண்டாலும் மீன்கள் எல்லாம் வரப்போவதில்லை என்றவர்கள் இன்று சென்று கேட்கின்ற போது அந்த இடத்தில் தான் அதிகளவான மீன்கள் வருகின்றனவாம், எவ்விதமான பாதிப்பும் இல்லை என்று சொல்கின்றார்கள். காற்றாலை மின் நிலையம் அமைப்பது என்பது இன்று உலக நாட்டில் இருக்கின்ற முக்கியமான துறை. எங்களின் நிலத்திற்கும் நேரிற்கும் மற்றும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு வராது என்கின்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் செய்து முடிக்கப்பட்டு அந்த துறையான வேலையினை செய்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இது குறித்து உரிய அமைச்சர்கள் வந்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடாத்துவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
பிரபல பாதாள குழு தலைவர் ஹெகல் பதர பத்மி இலங்கை போலீஸ் திறனிகள் அதிகாரிகள் தொடர்பிலான சில அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹெகல் பதர பத்மி கமாண்டோ சலிந்து பெக்கோசுமன் உள்ளிட்ட பிரபல பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்வதற்கு இலங்கை மற்றும் இந்தோனேஷியா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர். ஹெகல் பதர பத்மேவுக்கு இந்த நடவடிக்கை தொடர்பில் முன்கூட்டியே தெரியப்படுத்தப்பட்டிருந்தது எனவும் போலீஸ் உத்தியோகத்தர்களே இதுகுறித்து கூறியதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் சர்வதேச போலீசாரினால் பிறப்பிக்கப்பட்ட சிகப்பு எச்சரிக்கை அறிக்கை தொடர்பிலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது. இன்டர்போல் போலீசாருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கேகல் பத்தர் பத்மேவின் புகைப்படத்தையும் சில போலீஸ் அதிகாரிகள் பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இலங்கை போலீஸ் குழு ஒன்று இந்தோனேஷியா சென்றுள்ளமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் பத்மே உள்ளிட்டவர்கள் வேறு இடத்திற்கு தப்பி சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாதிவெல பிரதேசத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான குடியிருப்பு தொகுதியின் வீடொன்றுக்கு மாதாந்தம் வெறுமனே 2000 ரூபாய் மட்டுமே அறப்புறப்படுவதாக தெரியவந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ முன்வைத்த கேள்வியொன்றுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய வழங்கிய பதில் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த தகவல்களின் பிரகாரம் தற்போதைக்கு மாதிவெல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீட்டு தொகுதியில் தற்போதைக்கு 111 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கியுள்ளனர். அங்குள்ள ஆடம்பர வீடொன்றுக்கு மாதாந்தம் 2000 ரூபாய் மட்டுமே வாடகையாக அறவிடப்படுகின்றது என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வர முன்னதாக மாதிவெள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீட்டு தொகுதியின் வாடகை தொகுதியை அதிகரிப்பதாக வாக்குறுதி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கரூர் பிரசார கூட்ட விவகாரத்திற்கு திமுக கட்சியினரே காரணம் என தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் தெரிவித்துள்ளனர். அத்தோடு விஜயின் பெயரை கெடுப்பதற்கு திமுக கட்சியினர் இந்த அராஜக செயலை செய்துள்ளனர் எனவும் விஜய்க்கு ஆதரவாக வந்த தொண்டர்கள் கூறியுள்ளனர். மேலும் மக்களின் உயிரை வைத்து அரசியல் செய்யும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினை நாட்டில் இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதோடு திமுகவினர் உயிரை எடுத்து அரசியல் பண்ண வேண்டும் என நினைத்தால் மக்கள் அதற்கான தீர்வை தருவார்கள் எனவும் விஜயின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். மேலும் மக்களிற்கு பாதுகாப்பிற்கு கொடுக்கக்கூட அரசாங்கத்திற்கு துணிச்சல் இல்லை எனவும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் மேலும் தெரிவித்துள்ளனர். திறனற்ற மின் சாதனங்களால் பெரும்பாலும் ஆற்றல் இழப்பு ஏற்படுகின்றது என்று இலங்கை நிலையான எரிசக்தி ஆணையம் தெரிவித்துள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலான குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவதால் இந்த இழப்பு பெரும்பாலும் ஏற்படுகின்றது என்று நிறுவனம் சுட்டிக்காட்டுகின்றது. கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கர்ஷ விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கர்ஷ விக்ரமசிங்கே மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் திறனற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிக மின்சார கட்டணத்திற்கு காரணம் என்பதை கணக்கெடுப்புகளின் போது நாங்கள் கண்டறிந்தோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டிகளில் இந்த பிரச்சினை பொதுவானது. மேலும் ஏர் கண்டிஷனர்களும் இது காணப்படுகின்றது. மேற்கு மாகாணத்தில் உள்ள வீடுகளில் 3இல் 1 குளிர்சாதன பெட்டி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதன் காரணமாக மாதத்திற்கு 100 யூனிட்களுக்கு மேல் மின்சார நுகர்வு உள்ளது. மேலும் இலங்கைக்குள் திறனற்ற உபகரணங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஏர் கண்டிஷனர்களுக்கும் இதே விதி கடுமையாக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காசா மீது இஸ்ரேல் மீண்டும் துப்பாக்கி சூடு மற்றும் வான்வழி தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 38 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசா மீதான இஸ்ரேலின் போரானது பலஸ்தீனர்களுக்கு எதிரான இனப்படுகொலை என நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது அலை கூட்டத்தில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.